வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக திடீர்னு ஒரு வெளியே போகிற சுச்சுவேஷன் வந்து வருது. அப்படி போகும்போது உங்களால் ப்ராப்பராக அந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியல. இல்லைனா வந்து எதனா ஒரு ஃபங்க்ஷன் வந்து போகிற மாதிரி வந்து வருது. அங்கே போயிட்டு எதனா நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. ப்ராப்பராக உங்களால் வந்து ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், எதுவாக இருந்தாலுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸில் உங்களோட கோல் வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். நீங்கள் சீரியஸாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நம்ம லைஃப் ஏன் இப்படியே வந்து போயிட்டு இருக்கு, எதனா ஒரு நல்ல விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு நல்ல விஷயம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அப்பதான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து வரும். இன்னும் சிலருக்கு அவங்களோட ப்ரொஃபஷனலே வந்து அந்த மாதிரி வந்து இருக்கும். அதாவது ப்ராப்பரா டயட்டை வந்து யாரால வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா மேபி ஒரு ஃபுட்டை வந்து அவங்களால ப்ராப்பரா வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியாது. டிராவல் பண்ணிட்டே வந்து இருக்கிற மாதிரியான பர்சனா வந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கொஞ்சம் டயட்டை வந்து ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, ப்ராப்பரா வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம டைம் வந்து கொடுக்கவே இல்லைன்னா எப்படி வந்து நம்மளுக்கு தேவையான ஃபுட்டை வந்து நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். நம்ம வெளியே போய் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி ஃபுட் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நாள் சாப்பிடலாம், 2 நாள் சாப்பிடலாம். ஸோ இதே கன்சிஸ்டண்டா வந்து ஆகிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரி நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு கண்டிப்பா வந்து கஷ்டமா தான் வந்து இருக்கும். இன்னொரு சைட்ல டிராவல் பண்ணிட்டே வந்து இருக்காங்க அப்படின்னா டிராவல் பண்றது தான் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா அங்க இருக்க அந்த அட்மாஸ்பியரை வந்து நம்மளோட பாடி வந்து அக்செப்ட் பண்றதுக்கும் அடாப்ட் பண்றதுக்கும் கண்டிப்பா வந்து டைம் வந்து எடுக்கும். அந்த கரண்ட் சுச்சுவேஷனை, அந்த கரண்ட் அட்மாஸ்பியரை வந்து அடாப்ட் பண்றதுக்குள்ள அகைன் வந்து வேற எங்கன்னா நீங்க டிராவல் பண்ற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா அங்க போயிட்டு அகைன் வந்து அதை அடாப்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா வந்து இருக்கும். அதாவது நீங்க கரண்டா ஒரு இடத்துல வந்து இருக்கீங்க, அந்த இடத்துலயே வந்து நீங்க டிராவல் பண்றீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வந்து கிடையாது. இதுவே வேற டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க டிராவல் பண்றீங்க, இல்ல வேற ஸ்டேட் வந்து நீங்க டிராவல் பண்றீங்க, மேபி வேற கண்ட்ரி கூட நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் டிஃபிகல்டிஸாவே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட மைண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி நம்மளால வந்து கரெக்டா வந்து ஃபாலோவே பண்ண முடியல, என்னதான் வந்து பண்றது அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை நீங்க தான் வந்து சரி பண்ணணும். இப்படி இல்லாம நார்மலா வந்து நான் இருக்கேன், அப்படி இருக்கும்போது என்னால் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியல, எதனா மிஸ்டேக்ஸ் வந்து நான் பண்ணிட்டே வந்து இருக்கேன், அப்படி பண்ணும்போது என்னோட மைண்ட் எப்படி தோணுது அப்படின்னா எப்படா நம்மளுக்கெல்லாம் வந்து ரிசல்ட்ஸ் வரும், நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியும் திங்க் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ற பீப்புள் என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா, எதை பத்தியுமே நீங்க யோசிக்காதீங்க. அகைன் எவ்வளோ சீக்கிரம் குயிக்கா வந்து பேக் டு ட்ராக் உங்களால வந்து வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க வந்து வந்துருங்க. அதாவது நீங்க ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டீங்க, அது உங்களோட டயட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதை பத்தி நீங்க திங்க் பண்றதை விட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்து கரெக்டா உங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க அகைன் வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். அதை பத்தியே வந்து நீங்க திங்க் பண்ணிட்டே வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களால் எடுக்கவே முடியாது. இன்னும் ஸ்ட்ரெஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டே வந்து இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எப்பயுமே வந்து திங்க் பண்ணாதீங்க. நீங்க டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஃபங்க்ஷன் வந்து வருது, அங்கே நீங்க போயே ஆகணும், அங்கே நீங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா எதை பத்தியுமே வந்து யோசிக்காம போயிடுங்க. போயிட்டு கம்முன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை நார்மலா வந்து இருக்கும்போது எதனா ஒரு ஃபுட் மேல வந்து உங்களுக்கு கிரேவிங்ஸா வந்து ஆயிடுது, அதை நீங்க சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப வந்து கேட்டுட்டே இருந்தது அப்படின்னா கண்ணை மூடிட்டு கம்முன்னு அதை வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதை நீங்க சாப்பிடாம விட்டுட்டீங்க அப்படின்னா மிஸ் பண்ற மாதிரியே வந்து இருக்கும். அகைன் வந்து எஃபெக்டிவா வந்து உங்களால வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா அதை பத்தியே வந்து நீங்க திங்க் பண்ணிட்டே வந்து இருப்பீங்க. இதுவே வந்து நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அப்பாடா சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ எதனா வந்து அன்பார்ச்சுனேட்டா எதனா சாப்பிட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அதை நீங்க சாப்பிட்டுருங்க. அதை பத்தி நெக்ஸ்ட் வந்து ஃபீல் பண்ணிட்டே வந்து இருக்காதீங்க. இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாள் வந்து எதனா நீங்க மிஸ்டேக்ஸ் வந்து பண்றீங்கன்னா அதனால உங்களோட ப்ராசஸ் வந்து பெருசா வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து ஆகவே ஆகாது. அதாவது தப்பா வந்து நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கும் எதனா ஒரு நாள் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் வந்து இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு நாள் சாப்பிட்டுட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. அது முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண பாருங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத வந்து திங்க் பண்ண ஆரம்பிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதுல உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட கைடன்ஸ்ல உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.